புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய குருநாதராக இருக்கிற அண்ணாவுக்காக தலைவர் நாற்காலியை காலியாக வைத்துவிட்டு தலைவர் பதவியை நிரப்பாமல் பொதுச்செயலாளர் என்கிற பதவியை போட்டு கட்சி நடத்தினார். அதை போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய குருநாதராக இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தலைவர் நாற்காலியை கொடுத்துவிட்டு பொதுச்செயலாளர் பதவியை வைத்து கட்சி நடத்தினார். இன்றைக்கு இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அம்மா என்று அந்த பொதுச் செயலாளர் பதவியை காலியாக வைத்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் இன்றைக்கு கட்சி நடத்துகிறோம். ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? திமுகவை துவங்கிய உடனே திமுகவுக்கு தலைவர் நான், பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளர் என்று அண்ணாவுடைய கொள்கைக்கு மாறாக, அடிப்படை கொள்கைக்கு மாறாக, அதான் முக்கியம். கொள்கை என்பது வேறு, அடிப்படை கொள்கை என்பது வேறு. அஸ்திவாரத்தை இடித்து விட்டால் கட்டடம் ஏது? அப்படிப்பட்ட சூழலில் தான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு தலைவர் பதவியை தான் எடுத்துக் கொண்டார். அதை போல இன்றைக்கு கட்சி துவங்க வந்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று வைத்திருக்கிற தினகரன் எல்லாத்தையும் விட்டுட்டார். அண்ணா இடத்து கொள்கையை விட்டுட்டார், புரட்சி தலைவருடைய கொள்கையை விட்டுட்டார், அம்மாவுடைய கொள்கையை விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தனியா ஒரு பாலிசிக்கு வர்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா? நான் எல்லாம் பேசுறது இல்லை. இந்த சின்ன சின்ன சில்லறை கட்சிகள், உதிரி கட்சிகளை பற்றி எல்லாம், அந்த தலைவனை பத்தி எல்லாம் நம்ம எங்கேயாவது பேசுறோமா? பேசுறதே கிடையாது. ஆனா இன்றைக்கு பேசலன்னு சொன்னா சில பேர் கேட்கிறாங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நம்மள கேட்கிறாங்க. அதுக்காக சிலதை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே வேதாரண்யம் கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன். அதாவது சின்னம்மாவை தவிர்க்க முடியாது, தினகரனை ஏற்க முடியாதுங்கிறது நம்முடைய பாலிசி, நம்முடைய மாவட்ட மக்களுடைய எண்ணம் என்பதை நான் தெளிவா பத்திரிகையிலையும் சரி, டிவி பேட்டியிலையும் சரி, பொது இடத்திலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி நான் சொல்லி இருக்கிறேன். 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கி வைக்கப்பட்டவர் தினகரன். போயஸ் கார்டன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்கிற உத்தரவிலே திரும்பி பார்க்காமல் இருந்தவர் தினகரன். அண்ணா திமுக தொண்டனை எந்த சந்தியிலேயும் எந்த ஒரு தெருவிலேயும் நின்று பார்த்து விடக்கூடாது, பார்த்தால் தண்டனை உண்டு என்று பார்க்காமல் இருந்தவர் தினகரன். அப்படிப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையிலே படுத்து விட்டார் என்பதற்கு பின்னாலே நடமாட்டத்திற்கு வந்தார். அப்படி நடமாட்டத்திற்கு வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு அவர் இந்த கட்சியை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தை, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கத்தை உடைத்து விட வேண்டும், இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி விட வேண்டும், தன் பக்கம் ஈர்த்து விட வேண்டும், ஆளுகிற பொறுப்பில் இருந்து இந்த கட்சியை அகற்றி பார்த்து விட வேண்டும், முதலமைச்சர் நாற்காலிலே தான் வந்து உட்கார்ந்து விட வேண்டும் என்கிற கனவோடு பல்வேறு திட்டங்களை இங்கே அமல்படுத்த முயற்சித்தார். எதுவுமே நடக்கல. பற்றாக்குறைக்கு ஸ்டாலின் அவரும் இந்த கட்சியை உடைச்சிடணும், விடக்கூடாது. அம்மா இல்லாத நேரத்தில் இதான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் அண்ணா திமுகவை அழித்து ஒழித்து பார்த்து விட வேண்டும். இந்த கட்சியை ஒழித்து விட்டால் முதலமைச்சர் பதவி நமக்கு தானாக வந்துவிடும். ஸ்டாலின் கற்பனை பண்ணி பார்க்கிறார். ஆட்சியை எப்படியாவது காலி செய்து விட வேண்டும். சட்டமன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி, அடிதடியை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இந்த ஆட்சியை அகற்றிவிட வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானம், சட்டமன்றத்தில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். எந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் அவரால் வெற்றி பெற முடியல. எந்த ஒரு சதி திட்டத்தையும் அவரால் நிறைவேற்றி பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் புரட்சி தலைவரால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அவர்களுடைய பாடத்தை படித்து வந்திருக்கிற மாணவர்கள் ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு எதையாவது சொல்லி, பொய் சொல்லி, எதையாவது மக்களை நம்ப வைக்கிற செய்திகளை தவறாக பரப்பி, மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி, அதன் மூலம் ஏதாவது செய்து விடலாமா என்று இன்றைக்கு கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திலே குற்றவாளிகளாக தண்டனை பெற்று சிறையிலே 28 ஆண்டுகள் தண்டனை பெற்றிருக்கிற அந்த 7 பேர், அந்த 7 பேரை மாநில அரசு விரும்பினால் விடுதலை செய்யலாம். இன்னைக்கு வருது உத்தரவு. அம்மாவானை கோர்ட்டுக்கு போனாங்க, உத்தரவு கிடைக்கல.
எடப்பாடியார் கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா? கரண்ட் எங்கன்னு கேட்டா எப்ப வரும் எப்ப போகும் யாருக்கும் தெரியாது என்கிற நிலைமை. ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரமும் தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கிற சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது. மின்சாரத்தில் மிகை மின் மாநிலம் என்கிற உச்சத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமே. மின்சாரத்துறை நஷ்டத்திலிருந்து லாபகரமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோமே. இந்த அரசை எந்த காரணத்தை கொண்டும் எவராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த அரசு மக்களுடைய அரசு, மக்களுக்காகவே நடத்தப்படுகிற அரசு. இந்த அரசை தினகரன் அல்ல, தினகரனுடைய அப்பாவோ பாட்டனோ வந்தால் கூட தொட்டு பார்க்க முடியாது. தினகரன் கட்சியை பார்த்தீங்களா? அதுக்குள்ளே திவாகரன் கட்சி வேற, தினகரன் கட்சி வேற, அது ரெண்டா இருக்கு. இப்ப மூணாவதா பாஸ்கரன் கட்சி ஒண்ணு வருதா, அது மூணாவது கட்சி வந்துட்டா வரப்போகுதாங்க. பத்திரிகையில பார்த்து வரப்போகுது, வந்துட்டா வள்ளியாண்டு வேற எனக்கு தெரியல. ஆக இப்பயே ஒரு 3 கட்சி வந்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ள, இன்னும் எத்தனை கட்சி வருமா எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் இன்றைக்கு வந்து கட்சி ஆட்சி என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாடு சிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. ரொம்ப அழகா பேசுறார், ரொம்ப அற்புதமா பேசுறார். நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு போற பாதையில, வருங்கால முதல்வரே வருக. எந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல்வர் இல்ல, எந்த காலேஜுக்கு முதல்வர், நாட்டுக்கு முதல்வரா? என்ன நிலப்போகுது? எத்தனை வழக்கு, எத்தனை நீதிமன்றம், எத்தனை ஜெயிலு? அவரே சொல்றார், எந்த ஜெயிலுக்கு வேணாலும் போக நான் தயாரா இருக்கிறேன்.